டிஎன்பிஎஸ்சி காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப கோரி சென்னை மூலக்குத்தலத்தில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. மூலக்குத்தலம் தங்கச்சாலை அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் உள்ள சுமார் 1,00,000 காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. தேர்வு எழுதிவிட்டு காத்திருக்கும் தகுதியானவர்களுக்கு காலம் தாழ்த்தாமல் உடனடியாக பணி நியமன ஆணையை அரசு வழங்க வேண்டும் என கோஷம் எழுப்பினர். இந்த போராட்டத்திற்கு பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். தஞ்சாவூர் அருகே கடன் தகராறில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். சூரக்கோட்டையைச் சேர்ந்த சிராஜுதீன் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவரின் கடையில் பிரதீப் என்பவர் கடனுக்கு பொருட்கள் வாங்கிவிட்டு கடனை திருப்பி தரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி நெய்வாய்க்கால் பகுதியில் பிரதீப் தனது நண்பர்களுடன் மது அருந்தியுள்ளார். அப்போது அந்த வழியாக வந்த சிராஜுதீன் பிரதீப்பை பார்த்து கடன் தொகையை கேட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த பிரதீப் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் சிராஜை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த சிராஜ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த சிராஜுதீன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக அம்மாப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பிரதீப்பை கைது செய்தனர். திருவண்ணாமலை வந்தவாசியில் அரசு காலி பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்பிடக் கோரி வாலிபர் சங்கம் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் அரசு காலி பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்பிடக் கோரி வந்தவாசியில் வாலிபர் சங்கம் சார்பில் பலரும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த தர்ணாவில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன் டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடத்தி 1,00,000 காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும். அரசு மற்றும் அனைத்து துறைகளிலும் காலி பணியிடங்களை முழுமையாக நிரப்பிட வேண்டும். அரசு துறைகளில் ஒப்பந்தம் மற்றும் அவுட் சோர்சிங் முறையில் பணியமர்த்தும் நடைமுறையை முழுவதுமாக கைவிட வேண்டும். கிராம ஊராட்சி செயலாளர்கள் உள்ளிட்ட பணிகளின் ஆட்சேர்ப்பில் நேர்முக தேர்வை ரத்து செய்து டிஎன்பிஎஸ்சி தேர்வு மூலமாக நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. அது மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருக்கும் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் அல்லது வேலையில்லா கால நிவாரணத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கை முழக்கங்களை எழுப்பி கண்டனத்தை பதிவு செய்தனர். தஞ்சை மாவட்டம் கீழ்கொருக்கப்பட்டி கிராமத்தில் ஆபத்தான நிலையில் காட்சியளிக்கும் நெய்வாசல் தென்பாதி வாய்க்கால் பாலத்தின் மீது சுற்றுச்சுவர் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாபநாசம் தாலுகா சாலியமங்கலம் அருகே கீழக்கொருக்கப்பட்டி கிராமத்தில் 1500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து வருகின்றனர். நெய்வாசல் தென்பாதி வாய்க்கால் வழியாக சாலியமங்கலம், திருபுவனம், அருமலக்கோட்டை, சுத்திப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் 2 சக்கர வாகன ஓட்டிகள் முதல் பொதுமக்கள் வரை பயணிப்பது வழக்கம். நெய்வாசல் தென்பாதி வாய்க்கால் பாலத்தின் மேல் பாதுகாப்பு சுவர் பல ஆண்டுகளாக எழுப்பப்படாமல் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே பாலத்தின் மீது சுற்றுச்சுவர் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.